அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கரூர் கிளாசிக் கிச்சன். நம்ம பார்த்துட்டு இருக்க டெய்லி மெனு ஃபுல் டே மெனு vlogல இன்னைக்கு டே 13க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம் வாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சோள தோசையாகவும் ஊற்றிக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு விருப்பப்பட்ட பணியார மாவு கூட செஞ்சுக்கலாம். கூட தேங்காய் சட்னியும் தக்காளி சட்னியும் வச்சு கொடுக்கும்போது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். கார சட்னி தக்காளி சட்னி கொஞ்சம் காரமாக அரைச்சா டேஸ்ட்டாக இருக்குங்க. சோள தோசை இல்லைன்னா பணியாரத்துக்கு வெங்காயம் கூட சேர்த்து செய்யலாம். மிட் மார்னிங்க்கு நமக்கு முருங்கைத்தலை சூப்பு. முருங்கைத்தலை ரொம்ப அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறது. கூடவே ஸ்ட்ராபெர்ரி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க. மத்தியானம் லஞ்சுக்குன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மஷ்ரூம் பிரியாணிக்கு பெஸ்ட் அக்கம்ப்ளிமெண்ட் மஷ்ரூம் குழம்பு, அரைச்சி விட்ட குழம்பு செஞ்சு மஷ்ரூம் பிரியாணி கூட சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே ஆனியன் குக்கும்பர் கூட சேர்த்து ரைத்தா. ட்ரை ஐட்டம்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பொரியல் இதுக்கு மேட்ச் ஆகணும்னா உருளைக்கிழங்கு பொரியல் நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி காலிஃப்ளவர் 65 கொடுத்துருக்கேன். கூடவே ஒயிட் ரைஸ், ரசம், தயிர் வேண்டான்னு நினைக்கிறவங்க மோர் கூட எடுத்துக்கலாம். லன்ச் ஹெவியாக எடுக்கும்போது மோரில் இஞ்சி, கருவேப்பிலை, சீரகம்லாம் தட்டி போட்டு குடிக்கும்போது ஈஸியாக உங்களுக்கு டைஜஸ்ட் ஆகும். தயிரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் மோராக கூட குடிச்சிக்கலாம். லன்ச் ஹெவியாக இருக்கிறனால நைட் டின்னருக்கு லைட்டாக கொடுத்துக்கலாம். இந்த லஞ்சுக்கு செஞ்ச குழம்பே மிச்சம் இருக்கும், அதவே நம்ம டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கருப்பு கொண்டக்கடலை சுண்டல் செஞ்சு கொடுங்க. கருப்பு கொண்டக்கடலை சின்னது வாங்கினீங்கன்னா சீக்கிரம் வெந்து வந்துடும். நைட் டின்னருக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தோசை இல்லைன்னா சப்பாத்தி ரெண்டுமே மஷ்ரூம் குழம்புக்கு ரொம்பவே ஆப்டாக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி 4மே நல்லாயிருக்கும். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது செஞ்சுக்கலாம். காலையிலேயே அரிசி சேர்த்தனால நைட்டுக்கு டின்னருக்கு சப்பாத்தி எடுக்கும்போது இன்னொரு சீரியல் நமக்கு ஆட் ஆகும். பெட் டைமுக்கு ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பால் குடிச்சிட்டு நீங்கள் படுக்கும்போது நல்லாவே தூக்கம் வருங்க. ரைஸ், வீட், அது கூட சோளம் எடுத்திருக்கோம். சன்னா நம்ம சுண்டலுக்கு எடுத்தோம். உளுந்து யூஸ்வலாக அரிசிக்கு கூட போட்டு ஆட்டுறது. 3 வகை காய், ஒரு கீரையும் வந்துருச்சு, ஒரு பழ வகை, ஒரு நட்டும் சேர்த்தியாச்சு. நாளைக்கு டே 14க்கான மெனு என்னங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை பற்றி. அதே மாதிரி இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.